ஸோ இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ராப்ளம் அண்டர் பண்ணி வச்சுக்கோங்க. டிட்டர்மைன் L transform of the continuous time signal x of t equal to a into u of t. இதான் கொஷின். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா L transform கேட்டிருக்காங்க ஃபார் தி கண்டினியூஸ் டைம் சிக்னல் x of t. ஸோ x of t equal to a into u of t. இதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா u of t இருந்தால் 1/s நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் டைரெக்டாக. இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் u of tக்கு L transform அப்ளை பண்ணிங்கன்னா 1/s நம்மளுக்கு தெரியும். இந்த ப்ராப்ளமில் ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம். a by s தான் ஆன்சர் வரும். ஏன்னா u of tயோட u of tக்கு L transform அப்ளை பண்ணிங்கன்னா 1/s. ஸோ a கான்ஸ்டன்ட், ஸோ 1/sன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கொண்டு வந்துக்கலாம்னு டெரைவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டெப் அது இருந்தால் தான் மார்க் கிடைக்கும். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்குறோம். சொல்யூஷன் என்ன அப்படின்னா x of t கொடுத்தது எழுதுகிறோம். x of t equal to a into u of t எழுதியாச்சு. ஸோ இதுக்கு L transform கேட்டிருக்காங்க, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணது L transform. ஸோ L transform கேட்குறாங்க. L transform is given by L transform ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. L transform of x of t that is equal to x of s that is equal to some integration varies from minus infinity to plus infinity x of t into e power minus st into dt. இது L transform ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் இருக்குது. நீ ஆன்சரே தப்பாக இருந்தாலும் ஃபார்முலா இல்லைங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க் இருக்குது. எஸோட வழி நம்மளுக்கு தெரியும் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க எக்ஸ் ஆஃப் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இப்போ கொடுத்த வழியை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இந்த எக்ஸ் ஆஃப் டியில் என்ன வழி இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏ இன்ட்டு யூ ஆஃப் டி இன்ட்டு இ பவர் எஸ்டி இன்ட்டு டிடி. இந்த ஈக்குவேஷனில் a into given வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். a into u of t into e power minus st into dt. எஸோட வழிங்க ஆல்ரெடி தெரியும் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் உள்ள எஸ்ஸில் வந்து சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதை செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம் அடுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா u of tங்கிற வேல்யூ இருக்குது. இந்த u of t பார்த்தீங்க அப்படின்னா u of t அப்படின்னா யூனிட் ஸ்டெப் சிக்னலுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி ரிலேஷன் இருக்குது. u of t exist for t greater than or equal to 0. இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குமா, u of t யோட வேல்யூ இந்த மாதிரி தான் இருக்கும். 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த வேல்யூ இருக்கும். இந்த பக்கம் லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சமேஷனை 0 to infinity மாற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -0லேருந்து -infinity வரைக்கும் u of tயோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். அதனால் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணாமல் a into u of t 0 to infinity இருக்கிறதுனால அதோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு வேல்யூ 1ஆக தான் இருக்கும். ஸோ அதனால் a into e power minus sigma plus j omega t into u of t இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ரிலேஷன் எழுதியிருக்கேன். u of t exist where t greater than or equal to 0. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து இன்டகிரேஷன் தான் பண்ண போகிறோம். இந்த ஏ அப்படியே தான் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக ஆக்கி காமனாக வெளியில் கொண்டு வந்தாச்சு. இதுக்கு அப்ளை பண்ணும்போது இ பவர் மைனஸ் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா டி டிவைடட் பை இந்த வேல்யூ வரும். கரெக்டாக இந்த ரிலேஷன் போட்டுக்கிறது புரியுதா? இதுக்கு வந்து எப்பயுமே இ பவர் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன் நான். இ பவர் மைனஸ் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா டிவைடட் பை மைனஸ் எஸ். இந்த டேர்மை ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் பண்ணும்போது இ பவர் மைனஸ் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா வந்துடும். இந்த டி அப்படியே வந்துருச்சு. இது எப்படி நான் சொல்கிறேன், அதுக்கு இந்த ரிலேஷன் சொல்கிறேன், எழுதிக்கங்க. e power minus j omega plus e power minus sigma plus j omega க்கு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும்போது e power இந்த ஸ்டெப்பை எழுதி வச்சுக்கோ. e power minus sigma plus j omega t divided by minus sigma plus j omega அந்த மாதிரி தான் வரும். இந்த சிக்மா டினாமினேட்டர் உள்ள சிக்மா plus j omega க்கு வந்து நான் எஸ்னே வச்சுக்கிறேன். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம டீக்கு தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ டீக்கு வந்து இந்த ரிலேஷன் வாங்க. இப்போ டீக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு.
டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோ எஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் வந்து மைனஸ் இ பவர் இங்கே உள்ள டீக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது -0 டிவைட் பை -sன்னு வந்துடும். சரியா? ஸோ அந்த ரிலேஷன் இதான் எழுதுறேன் நான். இதுக்கு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணால் எப்படி வரும்னு பாருங்கள். e பவர் மைனஸ் ஜே சிக்மா ப்ளஸ் e பவர் மைனஸ் இன்ட்டு டி, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன். இதை நான் என்ன பண்ணுறேன், எஸ்னே வச்சுக்கிறேன். இப்போ இந்த டீக்கு மட்டும் தான் இன்டகிரேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இதுக்கு நான் எஸ்னே வச்சுக்கிறேன். இது இந்த டைமுக்கு எஸ்னே வச்சுருக்கேன். அப்படி தான் இந்த எஸ் மைனஸ் எஸ் வந்திருக்கு. லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் இ பவர் மைனஸ் 0 டிவைடட் பை -s. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0வாக இருக்குது. இ பவர் ப்ளஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ இந்த டேர்மே வந்து இ பவர் மைனஸ் ஒரு டேர்ம் இருக்கா, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0 மாறிடுச்சு. ஸோ 0 இன்ட்டு இந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணும்போது லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இ பவர் மைனஸ் 0ஓட வேல்யூ 1. ஸோ 1 இந்த ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/s மாறிடுச்சு. ஸோ 1/s இந்த டேர்மே 0 ஆகிடும். ஏன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. ஸோ ஆன்சர் a பை 1/s. கரெக்டாக? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இருந்தாலும் அவரோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் x of t e power minus 3t into u of t find L transform for the signal. ஸோ x of tங்கிற சிக்னல் கொடுத்துருக்காங்க e power minus 3t into u of t. ஸோ நம்மளுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த ரிலேஷன் பாருங்கள். e power minus at into u of t இந்த ஃபார்முலா தான் இருக்குது. அதோட ஆன்சர் 1/s plus a. ஸோ இங்கே ஏல மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த ரிலேஷன் எப்படி வருதுங்கிறதையும் பார்க்குறதுக்கு இந்த ப்ராப்ளம் 2 ஃபாலோ பண்ணிக்கோ. இங்கே -3 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1/s plus 3 தான் வரும். இந்த ஆன்சர் எப்படி வரும்னு செக் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது செக் பண்ணுறதுக்கு. எது உனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் கிவன் பை எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எழுதுகிறோம். கிவன் வந்து x of tக்கு பதிலாக e power minus 3t into u of t into e power minus st into dt இந்த ஃபார்முலாவே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அகைன் இந்த ரிலேஷன் உங்களுக்கு தெரியும். u of tங்கிறனால 0 to infinity எழுதியாச்சு. e power minus 3t into e power minus st into dt. இப்படி எழுதிக்கலாமா? சமேஷன் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity. e power டேர்மை காமனாக கொண்டு வந்தாச்சு. e power minus of s plus 3 into t into dt. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். we know that L transform of e power minus at into u of t ஓட வேல்யூ 1/s plus 3. ஸோ டேரெக்டாக கொண்டு வந்துடலாம். இல்லை இதுக்கு இதே வந்து இந்த ப்ராப்ளம் 4 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரிலேஷன் வாங்க. ஸ்டெப் 2 இந்த ஸ்டெப்லேருந்து வாங்க. இந்த ஸ்டெப்லேருந்து எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity e power minus s plus 3 into t into dt. ஸோ இதுக்கு வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே போட்டிருக்கோமா, இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது e power minus s plus 3 into t divided by minus s plus 3. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் 0. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த 1/s plus 3 வந்து காமன் எடுத்தாச்சு. இங்கே உள்ள பார்க்கும்போது e power minus s plus 3 இந்த டீக்கு பதில் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். e power minus s plus 3 into 0. நான் ஆல்ரெடி சொன்னதான் e power minus இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு. இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1. e power minus s plus 3 into 0. ஸோ e power 0 வேல்யூ 1. ஸோ ஆல்ரெடி இந்த டேர்ம் இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1/s plus 3 ஆன்சர் வந்துச்சு. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆன்சர். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஸோ 2ல் உனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் 3. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி இன்ட்டு யூ ஆஃப் டி. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ரிலேஷன் பார்த்தோம். இந்த டேபிளில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சைன் ஒமேகா டி இன்ட்டு யூ ஆஃப் டி. இதுக்கு ஆன்சர் நம்ம ஆல்ரெடி தெரியும். இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இதை வந்து டெரைவ் பண்ணி பண்ணுறலாம். எப்படின்னா 8 மார்க்கில் கேட்பாங்க, 60 மார்க்கில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. இதை நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம்.
என்ன அப்படின்னா அகைன் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி இன்டு யூ ஆஃப் டி எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் கிவன் பை எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்மில் எழுதியிருக்கீங்க. ஸோ அகைன் இந்த யூ ஆஃப் டி இருக்குது. ஸோ யூ ஆஃப் டிக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிமிட்டை வந்து 0 to infinity கொண்டு வந்தாச்சு. எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் 16 டி டிடி. ஸோ அகைன் கொடுத்த வேல்யூ எழுதுகிறோம். இன்டகிரேஷன் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity sin ஒமேகா டி இன்ட்டு இ பவர் மைனஸ் 16 இன்ட்டு டிடி. இங்கே யூ ஆஃப் டி போடலை. எதனால் அப்படின்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ 0லேருந்து கொண்டு வந்துருக்கனால இந்த யூ ஆஃப் டியோட வேல்யூ 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த வேல்யூ வந்து நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன் ஈக்குவேஷனை. ஸோ அகைன் we know that நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா sin தீட்டா, இது வந்து ஒரு ஆயிலர் ரிலேஷன், ஆயிலர்ஸ் ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். sin தீட்டா ஈக்குவல் டு இ பவர் ஜே தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே தீட்டா டிவைட் பை 2j. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரிலேஷன் தான். இந்த ரிலேஷனை தான் நான் இந்த sin ஒமேகா டிக்கு யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் ஆஃப் எஸ் அகெயின் இந்த ஃபார்முலா தான் இங்கே வந்துகிட்டே இருக்குது ஈக்குவேஷன் இந்த பக்கம். எக்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity. இங்கே வந்து தீட்டாவுக்கு பதில் ஒமேகா டி இருக்குது, ஒமேகா நாட் இன்ட்டு டி இருக்குது. ஸோ இ பவர் ஜே ஒமேகா நாட் டி மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா நாட் டி இன்ட்டு இந்த இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி டிவைட் பை 2j. இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இந்த 1/2jவை காமன் எடுத்தாச்சு இன்டகிரேஷன். அகெயின் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/2jவை காமன் எடுத்துகிட்டு வேறு எதுவுமே பண்ணலை. இ பவர் மைனஸ் எஸ் மைனஸ் இந்த எஸ் இ பவர் மைனஸ் எஸ்டி இருக்கா, இந்த உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இ பவர் மைனஸ் இந்த மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் ஆல்ரெடி உள்ள மைனஸ் இருக்குது, இ பவர் மைனஸ் இருக்குது. இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டி மைனஸ் இ பவர் மைனஸ் எஸ் ப்ளஸ் ஜே ஒமேகா நாட் இன்ட்டு டி இன்ட்டு டிடி. எழுதிக்கலாமா? தனித்தனியாக செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, ஒரு பேப்பர் கூட எழுதி செக் பண்ணிக்கோங்க. இ பவர் இந்த டேர்மையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? ஸோ எழுதும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாமான்னு செக் பண்ணிக்கோங்க. இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஜே ஒமேகா டி ஜே ஒமேகா இன்ட்டு டி, டி காமன் ஃபார் இ பவர் மைனஸ் எஸ்டி அண்ட் இ பவர் ஜே ஒமேகா டி. ஸோ அதனால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது இதையும் தனியாக பண்ணணும், இதையும் தனித்தனியாக பண்ணணும். 1/2j இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு ஜே ஒமேகா டி டிவைடட் பை இந்த டேர்ம் ஒரு அடுத்து மைனஸ் எஸ் மைனஸ் ஜே ஒமேகா. ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணும்போது மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இந்த வேல்யூ போட்டுட்டு மைனஸ் இந்த டேர்ம் போட்டாச்சு. வேரி பண்ணும்போது 0 to அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் 0. ஸோ இதுக்கு வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ 1/2j அப்படியே வச்சுக்கோ. இந்த டேர்ம் பார்க்கும்போது இதுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், இந்த ரெண்டுக்கும் செப்பரேட்டாக அப்ளை பண்ண போகிறேன். இதுதான் அப்பர் லிமிட் அப்ளை பண்ண வேல்யூ. இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஜே ஒமேகா இன்ட்டு இந்த டிக்கு பதில் இன்ஃபினிட்டி, அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே தான், டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கேயும் டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்க போது. நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் வந்து டிக்கு பதில் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இ பவர் டிக்கு பதிலாக 0, ரெண்டுக்கும் டி பவருக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் லோயர் லிமிட். ஸோ இ பவர் 0 டிவைட் பை டினாமினேட்டர் காமனாக தான் இருக்கும், இ பவர் 0. இது ஈக்குவேஷன் புரியுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது. ஸோ 1/2j காமனாக தான் இருக்குது. இது வந்து போன ஈக்குவேஷனில் இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஜே ஒமேகா இன்ட்டு இன்ஃபினிட்டி இருந்துச்சு. இப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. ஸோ அப்போ இந்த டேர்மும் 0 ஆகிடும். இங்கே இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கிறனால இது ரெண்டும் 0 ஆகிடும். ஸோ மைனஸ் லோயர் லிமிட்டோட வேல்யூ இ பவர் 0 வந்து 1, இங்கே இ பவர் 0 1. ஸோ டினாமினேட்டர் மட்டும் தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் இப்படி மாறிடுவான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது ரெண்டுக்கு எல்சிஎம் அப்ளை பண்ணுறோம். எல்சிஎம் அப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் ஜே ஒமேகா, இங்கே எஸ் மைனஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஜே ஒமேகான்னு மாறிடும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி சொல்லும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஜே ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயராக மாறிடுச்சு. ஜே ஸ்கொயர் வேல்யூ -1,
ஸோ ப்ளஸ் ஒன்னாக மாறிடுச்சு. 2j மேலே இருக்கும். இந்த இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா எஸ் கேன்சல் ஆகிடும். 2j ஒமேகான் இருக்கும். சாரி 2j ஒமேகா நாட் இருக்கும். 2j ஒமேகா நாட் டிவைட் பை எஸ் ஸ்கொயர். இதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலா அங்கே இருக்குது. ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா நாட்டுன்னு மாறிடும். மேலே உள்ள 2j கேன்சல் ஆகிடும். ஸோ வர ஆன்சர்ஸ் ஒமேகா நாட் டிவைட் பை எஸ் ப்ளஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். கரெக்டாக இந்த ரிலேஷன் வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சா? திரும்பவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4. ஃபைண்ட் L transform for x of t equal to cos omega naught into t into u of t. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிலேஷன் தான் இதுவும். இந்த ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா cos omega naught t into u of tக்கு வந்து s by s squared plus omega naught squared இதுதான் ஃபைனல் ஆன்சராக வரணும். ஸோ அந்த ப்ராப்ளம் இப்போ பார்க்க போகிறோம். இது ப்ராப்ளமாகவும் கேட்பாங்க, இல்லாட்டியே வந்து அந்த ஆன்சரை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியும் கேட்பாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து x of t equal to cos omega t into u of t இது given. ஸோ L transform கொஸ்டின் கேட்டனால L transform is given by L transformோட ஃபார்முலா எழுதியாச்சு. infinity to infinity minus infinity to plus infinity x of t into e power minus s into t dt. ஸோ x of s equal to cos omega t into u of t e power minus s t into dt எழுதியாச்சு. அகைன் நம்மளுக்கு இந்த ரிலேஷன் தெரியும். u of t exists at t equal to t greater than or equal to 0. ஸோ சம்மேஷன் வேரியஸ் ஃப்ரம் 0வாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அந்த u of t ஓட வேல்யூ 1ன்னு மாறிடுச்சு. ஸோ ரிமைனிங் cos omega t into e power minus s into dt. ஸோ ஆல்ரெடி we know that ஆல்ரெடி ஆயிலர்ஸ் ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ ஆயிலர் ரிலேஷன்லேருந்து cos theta equal to e power j theta plus e power minus j theta divided by 2. ஸோ இங்கே வந்து cos omega tக்கு பதிலாக இந்த வேல்யூயை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ e power j omega t plus e power minus j omega t into divided by 2. இந்த ஃபார்முலாவிலேருந்து இந்த ரிலேஷனை இங்கே எப்படி எழுதியிருக்கிறோம், e power minus st ஃபார்முலாவில் உள்ளது into dt. ஸோ இதை வந்து அங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ண மாதிரி தான் அந்த 1/2 வெளியில் கொண்டு போயாச்சு. இந்த e power minus st-யும் இந்த e power plus j omega t இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் e power minus st-யும் e power minus j omega naught into t-யும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே பண்ணி பார்க்குறோம். இந்த மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா e power minus st e power minus ப்ராக்கெட்டில் s minus j omega t இது ரெண்டையும் எப்படி எழுதிக்கலாமா? இந்த மாதிரி எழுதியாச்சு. இந்த ரெண்டு டேர்மையும் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு இந்த dt. ஸோ இது ரெண்டுக்கு வந்து அகைன் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறோம். e power minus s minus j omega t into d வந்து அப்ளை பண்ணும்போது e power minus s minus j omega t into d. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு அப்ளை பண்ணும்போது minus s minus j omega அப்படியே வந்துடும். ஸோ இதுக்கு அதே மாதிரி எல்சிஎம் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேர்ம் தான் வரும். இப்போ வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இதுக்கும் அப்பர் லிமிட் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணணும், இது ரெண்டுக்கும் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் பார்க்கலாம். 1/2 இதுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது டீக்கு இன்ஃபினிட்டி போடுவீங்க. ஸோ இன்ஃபினிட்டி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் இன்ஃபினிட்டி போட்டிருக்காங்க. மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டுக்கு லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். இன்ட்டு டீக்கு பதிலாக 0 வருது. இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட பொறுமையாக கூட சால்வ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் e power minus j infinity equal to 0 தெரியும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து s by s squared plus omega naught squareன்னு வரும். நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி ஒரு நோட் எழுதி வச்சுட்டே வாங்க, டேட்டை போட்டு கூட எழுதி வச்சுட்டே வாங்க. ஸோ எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபூரியஸ் இந்த யூனிட் 2ல் வந்து 2 பார்ட் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து எல் ட்ரான்ஸ்ஃபார்ம், செகண்ட் பார்ட் வந்து ஃபூரியர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லியாச்சு. ஸோ எல் ட்ரான்ஸ்ஃபார்மில் 2 பார்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் முடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்வர்ஸ் இன்வர்ஸ் எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ அதோட எல் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ, சரியா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். நாளைக்கு வந்து ரிமைனிங் ஆஃப் வந்து பார்க்கலாம், சரியா? தேங்க்யூ.